ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோடிங் மூலமாக நடக்குது. இட் இஸ் அ கோட், இட்ஸ் அ கோடிங், இட்ஸ் அன் இன்புட். ஆனால் ஆல்மைட்டியோட இன்டெலிஜென்ஸ் தான் அந்த உலகத்தையே நடத்துகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அறிவிக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம எதை ஆராதிக்கிறோம், யாரை ஆராதிக்கிறோம்? இந்த ஜீசஸ் யார் என்று சொல்லி தேடி தேடி வாசிக்கணும். நிறைவு எப்போ தெரியுமா நமக்கு வரணும்? பர்சனை நல்லா தெரிஞ்சுக்க முயற்சி செய்யணும், ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டதை கற்றுக்கொண்டதை அங்கோட நிற்காம இது செல்ஃபிஷாக இல்லாமல் எத்தனையோ பேர் இன்னும் இந்த நல்ல மேய்ப்பனை தெரியாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் தெரிய வைக்க முயற்சி செய்யணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த புதிய மாதத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நிறைவின் மாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். எத்தனை பேர் இது பார்த்துருக்கிறீங்க? என்னது இது? என்ன பேர்? ரேடியோ டிரான்சிஸ்டர். இந்த டிரான்சிஸ்டர், இந்த மாதிரி ரேடியோ நான் பிறந்த அந்த நாட்களில், எனக்கு நினைவு தெரிஞ்ச நாட்களில் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தது. எங்கள் வீட்டில், எங்களோட தாத்தா வீட்டில், நாங்கள் யார் வீட்டுக்கு போனாலும் இந்த டிரான்சிஸ்டர் அந்த வீட்டில் இருக்கும், எப்பொழுதும் ஓடிட்டுருக்கோம், அடிக்கடி ஓடிட்டுருக்கோம். இதை குறித்த பல டிஸ்கஷன்ஸ் நடக்கும். இதில் வருகிற செய்தியின் நிமித்தமாக பல கான்வர்சேஷன்ஸ் அந்த குடும்பத்தில் நடக்கும். சாப்பாடு அப்போது இந்த டிரான்சிஸ்டரில் ஓடின அந்த நியூஸை வச்சு, அதில் வந்த சில பாடல்களை வச்சு சில பேச்சுகள், அவங்க வாழ்க்கை முறை நடக்கிறத பார்த்து வளர்ந்தேன். அதுக்கப்புறம் ரேடியோவில் எஃப்எம் வந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வந்தது. இன்டர்நெட்டில் ஜிமெயில் வந்தது. அப்போ ஆர்குட்டுன்னு ஒரு விஷயம் வந்தது, ஹாட்மெயில் வந்தது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 இப்போது கூகுளில் இருந்து சாட் ஜிபிடி போன்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டூல்ஸு வர ஆரம்பிச்சிடுச்சு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அந்த நாட்கள் இருந்து, அது டிரான்சிஸ்டர் டைமாக இருக்கட்டும், இன்னைக்கு பேசப்படுகிற சாட் ஜிபிடி போன்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், இதுதான் மனிதர்களோட வாழ்க்கையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறது என்பதை நம்ம மறுக்கவே முடியாது. ஆனால் மறுக்க முடியாத ஒரு விஷயம் இதில் இருக்குது. இதுதான் நம்ம உணர்ந்து கொள்ள மாற்றோம். நல்லா கவனிச்சுக்கோங்க நான் சொல்கிறது. இப்போ அது டிரான்சிஸ்டர் காலமாக இருக்கட்டும், the time when transistor was so popular, அந்த டிரான்சிஸ்டரை நல்லா கேட்டு அதை பயன்படுத்துகிறவர்கள் ஒரு கூட்டத்தினர் இருந்திருக்கிறாங்க அந்த டைமில். கரெக்டாக இல்லையா? The people who are using transistors so much, யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, அதன் மூலமாக சில பிஸ்னஸ் பண்ணுறதும் சில கான்டென்ட் கிரியேட் பண்ணுறதுமாக அந்த டிரான்சிஸ்டரை, அந்த ஆரம்ப நாட்களில் அந்த டிரான்சிஸ்டரை அதிகமாக யூஸ் பண்ணி கொண்டிருந்த ஒரு கூட்டம் இருந்திருப்பாங்க. எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க? இதை பிஸ்னஸ்க்காக அந்த டிரான்சிஸ்டர் மூலமாக நிகழ்ச்சி பண்ணுறது, அப்படிப்பட்ட கூட்டம் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க? சுமாரா ஒரு 20-30% வச்சுப்போமா. ஒரு 30% அவங்க ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்க. இன்னொரு கூட்டத்தினர் இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க டிரான்சிஸ்டரை யூஸ் பண்ணுவாங்க. நல்லா கவனிங்க, டிரான்சிஸ்டரை யூஸ் பண்ணுவாங்க. எப்படி? வீட்டில் சில பாடல்கள் கேட்கறதற்கு, வீட்டில் நியூஸ் கேட்கறதற்கு, இப்படிப்பட்ட விஷயங்களுக்காக நார்மல் ரெகுலர் யூசர்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர் ரேடியோ. கவனிக்கிறீங்களா? புரியுதா? ரெகுலர் யூசர்ஸ் ஆஃப் ரேடியோ இவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்திருப்பாங்க? ஒரு 50% வச்சுப்போமா. 30% அதில் உள்ளே போய் முழுசாக முழுகி அதை தங்களோட வாழ்க்கைக்காக பயன்படுத்துகிறவர்கள் 30%. 50% எப்போச்சும் அதை யூஸ் பண்ணுறது, அது அவங்க வாழ்க்கையில் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக, ஒரு இன்ஃபர்மேஷனாக வச்சிருக்கிற சாதாரண மனிதர்கள். இப்போது 30% ஆயிடுச்சு, 50% ஆயிடுச்சு. இப்போ மீதம் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது? 20% இருக்கா? 30-50 போச்சுன்னா 20% இருக்குது, 20% இருக்குது. இவங்க யாருன்னா, டிரான்சிஸ்டர்லாம் ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம், எனக்கு அது பிடிக்காது, நான் அதை பயன்படுத்தவும் மாட்டேன், அது வாங்கவும் மாட்டேன் வீட்டுக்கு, அது கேட்கவும் மாட்டேன்னு இருக்கிற ஒரு கூட்டம். அவங்க எவ்வளோ? 20%. இப்போ எத்தனை பர்சன்ட்? 30, 50, 20.
இதை பிஸ்னஸ்க்காகவும் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறவங்களும் 30%, இதை சும்மா சாதாரணமாக யூஸ் பண்ணுறவங்க அவங்க வீட்டில் மற்ற என்டர்டெயின்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறவங்க 50%, இது சம்மந்தமே கிடையாது என்று சொல்கிறவங்க 20%. கரெக்டுங்களா? ஓரளவுக்கு கரெக்டா? சரி, இப்போது என்னோட கேள்வி என்னன்னா, இந்த 20% இருக்காங்க தெரியுமா, இந்த புதுசாக வர டெக்னாலஜிலாம் எதுக்கு, எனக்கு இந்த டிரான்சிஸ்டர் ரேடியோலாம் பிடிக்காது, வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க தெரியுமா, எனக்கு அது சம்மந்தமே இல்லைன்னு சொல்கிறவங்க இருக்காங்க தெரியுமா, இருந்தாங்க தெரியுமா, அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு அப்போ புரியலை. அவங்க வாழ்க்கையே இந்த 30% பயங்கரமாக யூஸ் பண்ணி அதை அவங்களுடைய பிஸ்னஸ்க்காக, அவங்களுடைய கண்டென்ட்டுக்காக, அவங்கள யூஸுக்காக பயன்படுத்தினாங்க தெரியுமா. அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது தான், அவங்க சொன்ன செய்திகள் தான், அவங்க எதை மக்கள் நம்பணும்னு நினச்சாங்களோ அந்த விஷயங்கள் தான், அவங்க கொண்டு வந்த என்டர்டெயின்மெண்ட் தான், அவங்க கொண்டு வந்த இன்ஃபர்மேஷன் தான் 50%க்கும் சரி, இந்த பேலன்ஸ் இருக்கிற 20%க்கும் சரி வாழ்க்கை முறையாக மாறினது என்பது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. ரேடியோவில் அந்த காலத்தில் நியூஸ் சொல்லுவாங்க, நாளைக்கு மேகமூட்டமாக இருக்கும், புயல் வர வாய்ப்பு இருக்கு, பள்ளிக்கூடங்கள்லாம் லீவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த 20% இருக்காங்க தெரியுமா, 50% எப்படி அந்த ரேடியோ நியூஸ் கேட்டு அவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த 20% இந்த நியூஸை கேட்டிருக்கவே மாட்டாங்க, ஆனால் அவங்க ஃபாலோ பண்ணியிருப்பாங்களா இல்லையா? அவங்க பிள்ளைங்களை அவங்க ஸ்கூலுக்கு அமைச்சிருப்பாங்களா? அமைச்சிருப்பாங்களா சொல்லுங்க? அமைச்சிருக்க மாட்டாங்க. ஏன்? அவங்க தான் நியூஸ் கேட்கவே இல்லையா, ரேடியோவில் வந்து நியூஸ் கேட்கவே இல்லையா, அப்புறம் அவங்க அனுப்பலை. பட் ஆனால் ஸ்கூலு லீவ் விட்டுருப்பாங்க. ஸ்கூல் லீவுன்றது எப்படியோ அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும், எப்படியாவது தெரிய வந்திருக்கும். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த நியூஸ் எப்படி வந்தது? ரேடியோ மூலமாக அறிவிக்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த 20% ரேடியோ அவங்க கேட்கவே இல்லை, கேட்கவும் மாட்டாங்க, பிடிக்காது ரேடியோ. ஆனால் அவங்க வாழ்க்கை அதனால் பாதிப்படைஞ்சிருக்கு. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள் சொல்லலாம். இது நான் சொன்னது ஒரு பெரிய விஷயம், ஆனால் பல சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லலாம். அரசியல் பற்றி, என்டர்டெயின்மெண்ட் பற்றி, ஏன் ஹெல்த் ஃபிட்னஸ் பற்றி, என்ன குடிக்கலாம் குடிக்கூடாது, என்ன சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது போன்ற இன்ஃபர்மேஷன் ரேடியோ மூலமாக பலர் கண்டென்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது இந்த 50% இருக்காங்க தெரியுமா, அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க ஃபாலோ பண்ணுறதுனால அவங்க வீட்டில் இருக்கிற அண்ணா, அக்கா, தங்கச்சி, அப்பா, அம்மா இவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால, அவங்க ஆஃபீஸில் இருக்கிற மேனேஜர் ஃபாலோ பண்ணுறதுனால, இந்த 20% அந்த சர்க்கிள் இருக்கிறனால அவங்களும் ஃபாலோ பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வந்திருக்கும். இப்போ அப்படியே வாங்க இன்னைக்கு காலகட்டத்துக்கு வாங்க. ChatGPT, இன்டர்நெட்டு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது, நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன், எனக்கு அது தேவையில்லைன்னு சொல்கிறவங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, நீங்கள் அதை நம்புறீங்களோ நம்பலையோ, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ தெரிஞ்சுக்க வேணான்னு நினைக்கிறீங்களோ, வேற வழி இல்லை. நம்ம வாழ்க்கை இந்த 20% இதை கரைச்சி குடித்து, இது அவங்க வாழ்க்கைக்காக, பிஸ்னஸ்க்காக, அவங்களோட சில செல்ஃபிஷ் எண்ணங்களுக்காக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க தெரியுமா. அதன் மூலமாக 50% இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி. அந்த 50% இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறனால சில 20%ம் அவங்க வாழ்க்கை இதை சுற்றி தான் இருக்கிறது. நான் சொல்கிறது புரிஞ்சுதா? இந்த சீரீஸின் மூலமாக ChatGPT நல்லது, இன்டர்நெட் நல்லது என்று சொல்ல வரல. ஆனால் உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. நம்மை சுற்றி எப்படி உலகம் கட்டமைக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றதை எல்லா தரப்பினரும் புரிஞ்சுக்கணும். நம்ம யாரும் போய் ChatGPT யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி சொல்ல வரல. ஆனால் இப்படிப்பட்ட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி மூலமாக தான் பல விஷயங்கள் நமக்குள்ள புகுத்தப்படுகிறது, நம்ம குடும்பங்களுக்குள்ள புகுத்தப்படுகிறது, நம்ம பிள்ளைகளுடைய எண்ணங்களிலும் வாழ்க்கையிலும் புகுத்தப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு போகிறதுனா, இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறீங்க ஒரு ஸ்லோகன் ChatGPT இல்லை, அந்த விஷயம் ரொம்ப முக்கியமானது, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதை தான் இந்த சீரீஸின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க ட்ரை பண்ண போகிறோம். என்னன்னா,
இன்றைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது. நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, அவர் ஒரு ஸ்கேன் எடுக்கணும்னு உங்களை எழுதி அனுப்புகிறாருன்னா, நீங்கள் அந்த ஸ்கேனில் போய் இந்த ஸ்கேன் மெஷினில் நீங்கள் போய் ஸ்கேன் எடுக்கிறீங்கன்னா, இன்றைக்கி அது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ டெக்னாலஜி மூலமாக தான் இயங்குகிறது என்பதையே நம்ம புரிஞ்சுக்கணும். எவ்ரிவேர் இட் இஸ் தேர், எல்லா இடங்களிலும் அது இருக்குது, எல்லா விஷயத்திலும் அது இருக்குது. இன்றைக்கி நம்ம கொஞ்ச நாட்களில் ரேஷன் கடையில் போய் ரேஷன் வாங்குறீங்க தெரியுமா, அதுக்கே ஏஐ முழுசாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் ஏஐ வரப்போகிறது. இப்படி எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் அவர் லைஃப்ல ஏஐ வந்து கொண்டிருக்கிறது, வந்துடுச்சு என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் கிறிஸ்துவர்களாகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், கொஞ்ச நாட்களில் என்ன, கொஞ்ச நாட்களில் இது ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் கொஞ்ச நாட்களில் என்ன ஆக போகிறதுனா, இந்த ஏஐ தான் எல்லாமே என்று ஒரு விஷயம் அப்படியே முழுசா மனிதர்களை நம்ப வைக்க போறாங்க. ஏஐ மூலமா தான் எல்லாமே நடக்கும் என்பதை நம்ப வைக்க போறாங்க. ஆனா நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நாம் மற்றவர்களுக்கு வாழ்ந்து அறிவிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோடிங் மூலமா நடக்குது. இட் இஸ் அ கோட், இட்ஸ் அ கோடிங், இட்ஸ் அன் இன்புட். ஆனா ஆல்மைட்டியோட இன்டெலிஜென்ஸ் தான் அந்த உலகத்தையே நடத்துகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அறிவிக்க வேண்டும். இந்த சாட் ஜிபிடியில் நீங்கள் சாட் ஜிபிடி நான் சொல்லும்பொழுது வெறும் சாட் ஜிபிடியில் இன்றைக்கி இருக்கிற எல்லா ஏஐ டூல்ஸும், இந்த சாட் ஜிபிடியில் நீங்கள் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அது பதில் சொல்லும். நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லும். எந்த கேள்வி, படிப்பு சம்பந்தமாக, சமையல் சம்பந்தமாக, பணம் சம்பந்தமாக, உடல் சரீர சுகங்கள் சுகவீனங்கள் சம்பந்தமாக எதை போட்டாலும் பதில் சொல்லும். இன்னைக்கு சொல்கிறாங்க, ஒரு டாக்டர்கிட்ட போய் ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்க வேண்டிய அவசியமே இல்லையா. உங்களுடைய உடல் உபாதைகளை சிம்டம்ஸை அந்த சாட் ஜிபிடி போன்ற டூல்ஸில் நீங்கள் போட்டாலே அது உங்களுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன், சாப்பாட்டுக்கு அப்புறம் சாப்பாட்டுக்கு முன்னாடி எத்தனை வாட்டி சாப்பிடணும், என்ன மருந்து சாப்பிடணும், இந்த மருந்து கிடைக்கலன்னா வேற எந்த மருந்து இதுக்கு ஈக்குவலாக வாங்கணுன்ற அளவுக்கு சொல்லிட்டு தான். அப்படிப்பட்ட இந்த டெக்னாலஜி முன்னேறி இருக்கிறது. ஆனால் நான் ஒரு விஷயம் இந்த சாட் ஜிபிடி யூஸ் பண்ணும்போது பார்த்துட்டே இருந்தேன். நீங்கள் கேட்குற கேள்விக்கெலாம் அது பதில் கொடுத்துரும், நல்லா பதில் கொடுக்கும். கொடுத்துட்டு கடைசியில் அது ஒரு கேள்வி கேட்கும், இது போதுமா இன்னும் வேணுமா என்ற மாதிரி கேட்கும். ஒவ்வொரு முறையும் நீங்கள் போட்ட உடனே அது ஃபுல் பதில் கொடுத்துட்டு திரும்பி கேட்கும், இது போதுமா இன்னும் வேணுமா. அது இன்னும் வேணுமான்னு கேட்ட உடனே அதுக்கு நீங்கள் திரும்பவும் சில காரியங்களை குறிப்பிட்டு எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கும் அது பதில் கொடுக்கும். கொடுத்துட்டு திரும்பியும் கேட்கும், இது போதுமா இன்னும் வேணுமா, இன்னும் ஏதாவது தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களான்னு கேட்கும். அதையும் நீங்கள் போட்டிங்கன்னா அது முடித்த பிறகு திரும்பியும் கேட்கும். நீங்கள் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அதை கவனிச்சிருப்பீங்க. அது இதுதான் ஃபைனல் ஆன்சர்னு சொல்லவே சொல்லாது, இன்னும் கேட்டுகிட்டே இருக்கும். எத்தனை பேர் கவனிச்சிருக்கிறீங்க? அதை இன்னும் கேட்டுகிட்டே இருக்கும். இது பின்னாடி ஒரு விஷயம் இருக்குது. இந்த டூல்ஸுக்கெல்லாம் நல்லா தெரியும். என்ன தெரியும்னா, மனுஷனுக்கு போதும் என்ற மனப்பான்மையே கிடையாதுன்றது நல்லா தெரியும். அவன் ஓகே தேங்க்யூன்னு சொல்ல முடியாதுன்றது அவன் நல்லா தெரியும். இதை தான் அது சரியாக பயன்படுத்துது. ஏன்னா மனுஷங்களுக்கு எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்தால் நல்லா இருக்குமே, இன்னும் கிடைச்சா நல்லா இருக்குமே. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, என்னோட முதல் சம்பளம் 750 ரூபாய், 750 rupees ஃபஸ்ட்டு சம்பளம். அப்போது இதை வச்சு எப்படி நான் சமாளிக்கிறது, பத்த மாட்டேங்குதே, வந்த உடனே போயிடுது, இன்னும் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு நினச்சேன். இன்றைக்கி பல மடங்கு ஆனாலும் இன்றைக்கும் அதுதான் தோணுது. பாருங்கள், ஃபுட்பாலில் கோல் போஸ்ட்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஃபுட்பால் பார்த்துருக்கீங்களா, விளையாடி இருக்கிறீங்களா? கோல் போஸ்ட்னு இருக்கும். நீங்கள் அந்த ஃபுட்பால் பாலை விளையாடிட்டு அந்த கோல் போஸ்ட்டில் அடிச்சிங்கன்னா கோல். ஆனால் மனுஷனுக்கு மட்டும் கோல் போஸ்ட் மாறிட்டே இருக்கும். நீங்கள் அந்த கோல் அடிச்சிங்கன்னா இன்னும் தள்ளி வச்சுருவாங்க, அதையும் அடிச்சிங்கன்னா இன்னும் தள்ளி வச்சுட்டே இருப்பாங்க. இப்படி தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். நம்மளால் நிறைவு அடையவே முடியாது. பட் நம்மளுடைய நிறைவு இந்த மாதிரி உலகத்தின் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாகவோ, டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்தாலும் அதன் மூலமாகவோ, என்டர்டெயின்மெண்ட் மூலமாகவோ, எவ்வளோ சூப்பராக வித்தியாசமாக திங்க் பண்ணி படங்களும் வெப் சீரிஸும் பாடல்களும் எடுத்தாலும் அதன் மூலமாகவோ, பணம் மூலமாகவோ, மனிதர்கள் மூலமாகவோ கிடைக்கவே கிடைக்காது. நம்மளுடைய நிறைவு ஒரே ஒரு விஷயத்து மூலமாக தான் கிடைக்க முடியும். அது சங்கீதம் 23 சங்கீதம் 1 நமக்கு சொல்லிக் கொடுக்கறத போல
வாசிப்போம் எல்லாரும் வேகமாக. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். The Lord is my shepherd, I have everything I need. The Lord is my shepherd, I have everything that I need. எல்லாரும் சத்தமாக சொல்லுவோமா ஒரு முறை, இங்கிலீஷ்லையோ தமிழ்லையோ உங்களுக்கு எப்படி வசதியாக இருக்கோ அப்படி. The Lord is my shepherd, I have everything that I need. எனக்கு தேவையான எல்லாமே, எப்படி எனக்கு தேவையான எல்லாமே அவர் மூலமாக எனக்கு கிடைக்கிறது. நிறைவை தேவனால் மட்டும்தான் தர முடியும். எனக்கு என்ன தேவை, எப்போ தேவை, எப்படி தேவை என்பது அவருக்கு மட்டும்தான் தெரியும். என்னை படைத்த அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இது தெரியாமல் உலகத்தில் தேடி தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். We are just running. We are running, searching. சந்தோஷம் இங்கே கிடைக்குமா, நிம்மதி இங்கே கிடைக்குமா, பணம் அது மூலமாக கிடைக்குமா, ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அதுக்கு ஒரு முடிவு இல்லை பாருங்க. ஏதாவது ஒரு மனுஷன் சொல்லுங்க, மனுஷிய சொல்லுங்க, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், இன்னைக்கு நான் சொல்றேன் நான் சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. யாரோ ஒரு மனுஷனை சொல்லுங்க, எனக்கு பெஸ்ட் பீப்புள் என்கிட்ட கிடைச்சிட்டாங்க, ஐ எம் ஹாப்பி, அவ்வளோதான். யாரோ ஒரு மனுஷிய சொல்லுங்க, எனக்கு எதுவுமே பிரச்சனை, சரி நான் எப்பொழுதும் பர்ஃபெக்ட், எனக்கு இதுக்கு மேலே எதுவும் வேண்டாம் சொல்லுங்க. நோ, யாராலையும் சொல்லவே முடியாது. ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும், எப்பொழுதும் ஏதாவது ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் தான் வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த மனுஷியோட இயல்பை நல்லா புரிந்து கொண்டு தான் இப்படிப்பட்ட டூல்ஸை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. சாட் என்றால் உங்களுக்கு அர்த்தம் தெரியும். ஜிபிடி அப்படின்னா என்னன்றது வேகமாக விளக்கி உங்களுக்கு அடுத்த காரியங்களுக்குள்ள கடந்து சொல்கிறேன். இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். எல்லாம் சாட் ஜிபிடி மாதிரி எத்தனையோ இருக்குது, கிராக்கு, கோபைலட், ஜெமினா, என்னமோலாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் எப்படி அது இயங்குகிறது என்பதை மட்டும் உங்களுக்கு லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஜி என்றால் ஜெனரேட்டிவ், உருவாக்குறது. இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுன்னா புதுசாக சில விஷயங்களை உருவாக்கும். உங்களுக்கு தேவையான புது இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு உருவாக்கி சொல்லும். ப்ரீ ட்ரெயின்ட் அப்படின்னா என்னன்னா, ஏற்கனவே இவைகள் பல விஷயங்கள் இவைகள் படித்து தெரிஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட்டை போல. அப்படின்னா இந்த மாதிரி டூல்ஸுக்கெல்லாம் ஏற்கனவே பல ஆயிரக்கணக்கான புக்ஸு, லிட்ரேச்சர், இன்ஃபர்மேஷனை அதை மேனுஃபேக்சர் பண்ணவங்க ஃபீட் பண்ணியிருப்பாங்க, கோட் பண்ணியிருப்பாங்க, அதற்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது இதெல்லாவற்றையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு, எல்லாத்தையும் ரன் பண்ணி வச்சுருக்கு, ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கு. இந்த டூல்ஸ் ஏற்கனவே முன்னாடியே ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கு. டிரான்ஸ்ஃபார்மர் என்றால் என்னென்னா, இதுதான் அந்த ஆர்கிடெக்சர், இதுதான் முக்கியமானது. இந்த ஏஐயோட ஆர்கிடெக்சர் இது என்ன செய்யும்னா, ஏற்கனவே அதுக்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷனை நான் இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்குறேன்னா, நான் கேள்வி கேட்கும்போது நான் என்ன சொல்கிறேன், இன்னைக்கு மழை பெய்யுமா அப்படின்னு டைப் பண்ணுறேன். அது வெறும் எஸ் ஆர் நோன்னு எனக்கு பதில் சொல்லாது. அது பல இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி, நான் இதுக்கு முன்னாடி அடிச்சிருப்பேன் தெரியுமா, என்னோட இன்டர்நெட்லலாம் போய் கூகுளெலாம் சர்ச் பண்ணியிருப்பேன், இல்லாட்டி என்னோடய வாட்ஸ்அப்லலாம் பல மெசேஜஸ் அமைச்சிருப்பேன். அதெல்லாவற்றையும் அது ஆராய்ந்து அறிந்து என்னை பற்றி குயிக்காக ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். அதால் என்னை பற்றி ஒரு கம்ப்ளீட் பிக்சரை அது எடுத்துட்டு எனக்கு தேவையான பதிலை கொடுக்கும். இன்னைக்கு மழை பெய்ய வாய்ப்பு இல்லை, ஏன்னா வானிலை அறிக்கை இப்படி சொல்லுது. ஆனால் நீங்கள் டெய்லி ஈவினிங் இந்த டைமில் இங்கெல்லாம் போவீங்க, அதனால நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதைங்க, அந்த டைம் கொஞ்சம் மேகமூட்டமாக இருக்கக்கூடும் என்று சொல்லுகிற அளவிற்கு அது ட்ரெயின் ஆகிருக்கு. அந்த அளவுக்கு அதால் திங்க் பண்ணி இன்ஃபர்மேஷனை புல் பண்ணி கொடுக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை எதற்கு உருவாக்கி வச்சிருக்கிறாங்கன்னா, மனுஷங்கிட்ட எப்பொழுதும் ஒரு தேடல் இருக்கிறனால அதை பயன்படுத்துறதுக்கு. ஆனால் இந்த கட்டமைப்புகளினாலலாம் அந்த
தேடலை சரி செய்ய முடியாது என்பதுதான் முக்கியமான விஷயமாக இருக்கிறது. நிறைவு, இந்த கண்டென்ட்மெண்ட் மனுஷனுக்கு எப்படி கிடைக்கும்? இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும் கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார் என்று சொல்லி. ஆனால் நம்ம ஒவ்வொருத்தரும் நிறைவாக இருக்கிறோமா? இந்த சத்தியத்தை தெரிஞ்ச நம்மளே நிறைவாக இல்லாத பொழுது இந்த சத்தியத்தை தெரியாதவங்க நிறைவாக இருக்கணும்னு எப்படி நம்ம எதிர்பார்க்க முடியும்? நம்ம போய் எப்படி அவங்களுக்கு சொல்லித்தர முடியும்? How can we teach others? நிறைவு கர்த்தர் மட்டும்தான் தருகிறார் என்று மற்ற சகோதர சகோதரிகளுக்கு எப்படி நம்ம சொல்லித்தர முடியும்? நம்மளே நிறைவாக இல்லாத பொழுது, கண்டென்ட்மெண்ட் நம்மக்கிட்ட இல்லாத பொழுது. பிசாசுக்கு ஒரு பயங்கரமான டெக்னிக் இருக்குது, ட்ரிக் இருக்குது, பார்த்துக்கோங்க. அவன் என்ன செய்கிறான்றது உங்களுக்கு இப்போ விளக்கி காட்ட போகிறேன், நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. இந்த பிரசங்கம் ஒவ்வொன்றும் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகுது. ஏன்னா பிசாசோட சூழ்ச்சியை புரிந்து கொள்வீங்க, ஆண்டவர் நமக்கு என்ன வச்சிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வீங்க, நிறைவாய் வாழ போகிறீங்க. அதனால் கவனமாக கேட்டுக்கோங்க. ரீசெண்டாக ஒரு நியூஸு எல்லா இடத்துலையும் ரொம்ப பிரபலமாக இருந்துச்சு. இந்த நியூஸ் என்ன சொல்லுதுன்னா, உண்மை சம்பவம் நியூஸ். யூஎஸில் ஒரு பெண்மணி, அவங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் கடன் ஆயிடுச்சு. எவ்வளோ? 20 லட்சம் கடன் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை, அது சரி பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. யார்கிட்ட இல்லாமல் கேட்டு பார்த்தாங்க, யாரும் கொடுக்கல, எல்லாம் கை விரிச்சிட்டாங்க. இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல அவங்களுக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ChatGPTயில் போயிட்டு ஆன்சர் தேடுறாங்க. எனக்கு 20 லட்ச ரூபாய் கடன் இருக்குது, எனக்கு 20 லட்ச ரூபாய் கடன் இருக்குது, இது எப்படி சரியாகும் என்று சொல்லி ஆன்சர் கேட்குறாங்க. அப்போ ChatGPT என்ன பண்ணுது, டெய்லி அவங்களுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸு கொடுக்குது. நீ இப்படியாக ஒரு இன்சூரன்ஸ் வச்சிருக்கிற, ரொம்ப நாள் அதை பயன்படுத்தாமல் வச்சிருக்கிற, அதுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு கட்டியிருக்கிற, ஆனால் அதுக்கப்புறம் உன்னால் கட்ட முடியல, விட்டுட்ட. இப்போ திரும்பி போய் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இப்படி ஒரு லெட்டர் கொடு, அவங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வை, நீ கட்டின அமௌண்ட்டை அவங்க திரும்பி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுது. இவங்க அதே மாதிரி செய்கிறாங்க. அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டில் இவங்க ஏற்கனவே கட்டி லாப்ஸ் ஆச்சுல, அந்த அமௌண்ட்டை கொடுக்குறாங்க. அதை கொண்டு போய் கொஞ்சம் கடன் அடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ChatGPT சொல்லுது, நீ டெய்லி ஸ்விக்கியில் இவ்வளோ சாப்பாடு வாங்குற, இவ்வளோ வாங்காது, அதில் இவ்வளோ வேஸ்ட்டு, இவ்வளோ மட்டும் வாங்கு அப்படின்னு சொல்லுது. அவங்க அதில் கொஞ்சம் காசு சேவ் பண்ணுறாங்க, அதை கொண்டு போய் கடனை அடைக்கிறாங்க. அப்புறம் ChatGPT சொல்லுது, நீ உன்னோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு மருந்து வாங்குற, இந்த பர்டிகுலர் பிராண்டு வாங்குற, அது கொஞ்சம் காஸ்ட்லி, அது வாங்காத, அதே காம்போசிஷனில் இந்த பர்டிகுலர் பிராண்டு வாங்க, இவ்வளோ காசு சேவ் பண்ணலான்னு சொல்லுது. அதை செய்கிறாங்க, காசு சேவ் ஆகுது. அதை கொண்டு போய் அவங்க சில கடனை கட்டுறாங்க. இப்படியே அவங்க ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு அவங்க 20 லட்ச ரூபாய் கடன்லேருந்து 10 லட்ச ரூபாவா ஆகிடுறாங்க கடனை. இது இன்னைக்கு வேர்ல்டு வைடு ட்ரெண்டிங் நியூஸ். அவங்க எல்லா இடத்துலையும் இதை அவங்க ChatGPTக்கு சாட்சி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ இது நல்லதா கெட்டதா? இன்னைக்கு இப்படிப்பட்ட டெக்னாலஜி, ChatGPT மட்டும் இல்லை, இது போன்ற டெக்னாலஜி மட்டும் இல்லை, சில சமயங்கள் மனிதர்கள் நமக்கு உதவி செய்ய முடியும், சில சமயம் சில ஆர்கனைசேஷன்ஸ் உதவி செய்ய முடியும், சில சமயம் சில நம்மளுடைய பொருட்கள் கூட நம்மளுக்கு உதவி செய்ய முடியும். இப்படி உலகத்தில் நமக்கு உதவி செய்வதற்கென்று சொல்லி கர்த்தர் சில விஷயங்களை வைத்திருக்கிறார், அனுமதித்திருக்கிறார் நம்ம வாழ்க்கைக்குள்ள. These are all created by God. திரும்ப சொல்லட்டுமா? These are all created by our Almighty God. நம்முடைய தேவாதி தேவன் உருவாக்கி அனுமதித்த காரியங்கள் இவர்கள் எல்லாரும் நம் வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்கிற நம்முடைய நன்மைக்காக. கர்த்தர் உருவாக்கின எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து நல்லது என்று சொன்னார். குட், இட்ஸ் குட் என்று சொன்னார். அவர் கிரியேட் பண்ண எல்லாவற்றையும் பார்த்து. அப்படிதான் இன்னைக்கு டெக்னாலஜியும், இன்னைக்கு பல பீப்புளும் நல்லவர்களாக தான் இருக்கிறாங்க, அப்படி தான் வச்சிருக்கிறாரு. பட் வாட் ஹேப்பன்ட்? என்ன நடந்துச்சு?
இந்த பெண்மணியை பற்றி நான் யோசித்தேன் இந்த நியூஸை வாசித்த பிறகு. யோசிக்கும் பொழுது எனக்கு ஒரு காரியம், ஒரு பேட்டர்ன் பார்த்தேன். எல்லா இன்டர்வியூலையும் இந்த பெண்மணி ChatGPT தான் பெஸ்ட்டு, ChatGPT சூப்பர், என் வாழ்க்கையின் மேலே ChatGPT தான், நீங்களும் ChatGPTயை பயன்படுத்துங்க, இதுதான் லைஃப் இனிமேல் அப்படின்னு சொல்கிறத பார்க்கிறேன். வாட் ஹேப்பன் டியர்? ChatGPT suddenly became God. அந்த பெண்ணின் கண்களுக்கு அந்த ChatGPT கடவுளாக மாறிடுச்சு. ஏன்னா பதில் அங்கிருந்து தான் கிடைச்சிது. பதில் எங்கேருந்து கிடைச்சிது? ChatGPT தான் கிடைச்சிது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் பல நேரங்களில் நம்ம பதில் கிடைக்குதுன்னு நினைக்கிற சில பீப்புளில், சில விஷயங்களில் டெக்னாலஜியை, என்டர்டெயின்மெண்ட்டை கடவுளாக நினைக்கிறோம், ஆராதிக்க ஆரம்பிச்சிடுறோம், வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிடும். தட்ஸ் வேர் த ப்ராப்ளம் ஸ்டார்ட்ஸ். குயிக்காக உங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு ஆக்டிவிட்டி மூலமாக இதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஷாம் வாங்க, சுரேஷ் வாங்க, ஜெஃப்ரின் வாங்க, வேகமாக வாங்க, 3 பேரும் சீக்கிரம் வாங்க, குயிக்காக. சுரேஷ் இப்படி வந்துடுங்க, இந்த சைடு லெஃப்டில் வந்துடுங்க. நீங்கள் சென்டரில் நில்லுங்க, இங்கே சென்டர் 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 சென்டர். நீங்கள் இப்படி ஃப்ரண்ட்டில் வந்துடுங்க. ஓகே, நீங்கள் இப்படி சைடில் இருந்துருங்க. ஓகே, குட். 3 பேர் தெரியுறாங்க உங்கள் எல்லாருக்கும்? 3 பேர் உங்கள் எல்லாருக்கும் தெரியுறாங்களா? ஓகே, ஃபைன். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுதான் ChatGPT. ஓகே, இல்லை இதுதான் கிராக்கு, இல்லை இதுதான் கூகுள், இல்லை இதுதான் உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டு, இதுதான் உங்கள் OTT பிளாட்ஃபார்ம். ஓகே, உங்களுக்கு எப்படி வேணால் வச்சுக்கோங்க, ஆனால் இதான் அது. ஓகே, சாரி, இவர் தான் அவர். ஜெஃப்ரின் தான் நம்ம தேவாதி தேவன் அப்படின்னு வச்சுப்போம். ஓகே, சுரேஷ் தான் அவர் தேவாதி தேவன். இவர் யார்? சுரேஷ் இல்லை, ஆனால் சும்மா வச்சுப்போம், சாத்தான். ஓகே, நல்லா கவனமாக பாருங்கள். இப்போ சாத்தான் இந்த ChatGPTயை பயன்படுத்தி, ஆர் எனி ஆஃப் தி அதர்ஸ், நான் சொன்ன மாதிரி மனிதர்களோ சிச்சுவேஷனோ whatever, அதை பயன்படுத்தி உங்களை எப்படியாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான். ஸோ என்ன பண்ணுறான்? சதீஷ் இங்கே இருக்கிறாரு முன்னாடி, இந்த பொண்ணு மாதிரி சதீஷ் தான் பையன்னு வச்சுப்போம். ஓகே, இப்போது இவர் என்ன பண்ணுறாரு? ChatGPT கிட்ட வந்து ChatGPTயை அவருக்கு எப்படியோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இல்லை, அவருக்கு தெரியும், கரெக்டான சமயத்தில் கொண்டு போகிறார். அவர் காசு தேவைப்படுற நேரத்தில். இப்போ சதீஷ் என்ன பண்ணுறாரு? இதை யூஸ் பண்ணி அவருக்கு பதில் கிடைக்குது. உடனே என்ன பண்ணுறாரு? ChatGPTயை ஆராதிக்க ஆரம்பிச்சுறாரு. இப்போ இவர் சந்தோஷமாயிடுறாரு. யாரு? சாத்தான் சந்தோஷமாயிடுறாரு. அவருக்கு அவ்வளோதான் வேணும், இதை ஆராதிக்கணும். ஆனால் அதே பாருங்க, காட் என்ன பண்ணுறாரு? இந்த ChatGPTயை யூஸ் பண்ணி அவருக்கு நிறைய நல்ல விஷயங்களை பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ காட் என்ன பண்ணுறாரு? ChatGPT யூஸ் பண்ணி நல்ல விஷயங்கள் பண்ணுறாரு. சதீஷ்க்கு நல்ல ஒழுக்கங்களை கற்றுத்தராரு, அவருக்கு வேலைக்கு தேவையான படிப்பை கற்றுத்தராரு. முக்கியமாக வேத வசனங்கள் மூலமாக சில விஷயங்களை ChatGPT மூலமாகவே பேசணும்னு வச்சுப்போம். ஸோ நல்ல விஷயங்கள் செய்கிறாரு. அவர் பெட்டர் பர்சன் ஆகிட்டே போகிறாரு. காட் அவர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அவர் வசனங்கள் மூலமாக தான் இதெல்லாம் எனக்கு வருதுன்றத, இந்த டூல் மூலமாக தான், இல்லாட்டி இந்த மனுஷன் மூலமாக தான் அவர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இப்போ புரிய ஆரம்பிச்சிச்சு. புரிய ஆரம்பித்த உடனே அவர் யாரை ஆராதிப்பார்? யாரை செலிப்ரேட் பண்ணுவார்? யாரை ப்ரைஸ் பண்ணுவார்? யாரை பற்றி சாட்சி சொல்லுவார்? இப்போ அவர் சர்ச்சில் வந்து சாட்சி சொல்கிறான்னு வச்சுப்போம். அவருக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிச்சு வச்சுப்போம். அடுத்த வாரம் வந்து சர்ச்சில் வந்து சாட்சி சொல்கிறாரு. சாட்சி சொல்லும் பொழுது அவர் யாரை சாட்சி சொல்லுவார்? யாரை பற்றி சொல்லுவார்? ChatGPTக்கு பிரைஸ் த லார்ட், பிரைஸ் ChatGPT, எனக்கு ப்ரொமோஷன் கிடச்சிச்சு, ChatGPTக்கு நன்றினா இங்கே நின்று சாட்சி சொல்லுவார். என்ன சாட்சி சொல்லுவார்? சொல்லுங்க, பேசுங்க. தேவனுக்கு நன்றி சொல்வார். கரெக்டா? தேவனை வர்ஷிப் பண்ணுவார், ஆராதிப்பார், நன்றி சொல்வார். கரெக்டா இல்லையா? ஓகே. ஆனால் அதே வந்து இவர் வந்து இவரை யூஸ் பண்ணி அவருக்கு சில விஷயங்கள்லாம் செஞ்சார். அப்போ யாரை ஆராதிக்கிறார் அவர்? சதீஷ். அந்த மாதிரி அவருக்கு இது இந்த கேர்ள் தான் சதீஷ் வச்சுப்போம். அந்த கேர்ள் எல்லாம் வின் பண்ண உடனே எல்லாம் சரியான பொண்ணு யாரை பற்றி பெருமையாக பேசிட்டு இருந்தது? ChatGPT. அந்த பொண்ணு எங்கேயாவது சாத்தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிச்சா? சொல்லுங்க, சொல்லிச்சா? இல்லை, கிடையாது, இல்லை, நடக்கல. அப்படி when God uses something, people
அண்ட் டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜியை டூல்ஸை மனிதர்களை நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் பயன்படுத்தி நமக்கு ஆசீர்வாதங்களையும் விடுதலையும் பதிலையும் கொண்டு வரும்போது கர்த்தர் ஆராதிக்கப்படுகிறார். அது கர்த்தர் தான் என்று சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கர்த்தர் ஆராதிக்கப்படுறார், அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் பிசாசு என்ன செய்வான்? அவனுக்கு நல்லா தெரியும், அவன் பேரை வெளியே கொண்டே வர மாட்டான், கொண்டு வரக்கூடாதுன்னு தெரியும். ஆனால் அவன் இப்படிப்பட்ட டூல்ஸை மனிதர்களை பயன்படுத்தி அந்த டூல்ஸையும் மனிதர்களையும் ஆராதிக்க செய்வான். அதனால தான் அவனுக்கு தைரியம் இல்லாம ஸ்டார்டிங்லேயே அவன் பாம்பின் உருவத்தில் தான் வந்தான். That's how the devil works. பிசாசு அப்படிதான் தந்திரமாக, சூத்திரக்காரன் அப்படிதான் வேலை செய்வான். பொருட்களையும் மனிதர்களையும் டெக்னாலஜியும் புதுசா ஆண்டவர் அனுமதிக்கிற காரியங்களையும் எப்படியாவது எடுத்து கைப்பற்றி மனுஷங்க அதை ஆராதிக்க வேண்டும், அதை தான் அவங்க கொண்டாட வேண்டும் என்று சொல்லி நினைப்பான். ஏன்னா அவைகளை கொண்டாடும் பொழுது தேவனை மறப்பார்கள். அப்படியே அவன் இழுத்துப்பான். அவன் முன்னாடி வரமாட்டான், பின்னாடி கடைசியில் வந்து பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிட்டு அண்டாக்குள்ள போட்டு எரிய விட்டுருவான். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? Are you able to understand? Are you able to follow? இன்னைக்கு நம்ம எதை ஆராதிக்கிறோம்? யாரை ஆராதிக்கிறோம்? தேவனை ஆராதிக்காம மனுஷங்களையும் மனிதர்கள் கண்டுபிடித்த பொருட்களையும் டெக்னாலஜியும் ஆராதித்து கொண்டிருந்தோம்னா, பி அவேர், பி காஷியஸ், ஜாக்கிரதையா இருங்க. பிசாச மறைமுகமா ஆராதிச்சுட்டு இருக்கிறீங்க, அவன் பிடியில கொஞ்சம் கொஞ்சமா சிக்கிட்டு இருக்கிறீங்க. எல்லாவற்றிலும் எதிலும் என்ன நடந்தாலும் அது தேவனுக்கே மகிமை என்று சொல்லுகிறவர்கள் மட்டும்தான் கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. இன்றைக்கு இந்த டூல்ஸ் எல்லாமே அப்படிதான் நம்மளை இழுத்துட்டு இருக்கு. இன்றைக்கு மனிதர்களை கொண்டு பிசாசு அப்படிதான் நம்மளை இழுத்துட்டு இருக்கான். ஆனால் இது நமக்கு தெரியல. நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியல. நம்மளை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்கன்னு தெரியல. இன்றைக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இதெல்லாம் எனக்கு தெரியாது, இதை பற்றி நான் கற்றுக்கவும் ஆசைப்படல, தெரிஞ்சுக்கவும் ஆசைப்படல நீங்கள் சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு தெரியாமலே உங்கள் வாழ்க்கையை இவைகளை கொண்டு பிசாசு எப்படியோ அவன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து இழுத்து கொண்டு போய்கொண்டிருக்கிறான். அண்ட் தட்ஸ் வை இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் சம்திங். நிறைவு வராததுக்கு காரணம் அதுதான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதை பற்றி நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். நன்றாக தெரிந்து கொள்வதற்காக யோவான் எழுதிய சுவிசேஷத்தை 10ஆம் அதிகாரத்தை எடுத்து 11ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் கவனமா நான் சொல்றேன். இது பிரசங்கம் சும்மா சண்டே நானும் பிரசங்கம் கேட்டுட்டேன்றதுக்காக டிக் பண்றதில்ல. வாழ்க்கை குறித்த முக்கியமான தகவல்களை கர்த்தர் நம்மோடு பேசுகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். தயவு செய்து இந்த வசனங்களுக்கு முழு கவனம் செலுத்துங்க. யோவான் எழுதிய சுவிசேஷம், The Gospel according to John, chapter 10 verses 11 to 18. வாசிக்க கேட்போம். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாததுமான கூலியாள் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடிப்போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலியாள் கூலிக்காக வேலை செய்கிறவனா ஆகையால் ஓடிப்போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படி அதை கொடுக்கிறபடியால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். குட் ஷெப்பர்ட், நானே நல்ல மேய்ப்பன். இந்த பர்டிகுலர் பாசேஜ் பார்த்தீங்கன்னா கர்த்தர் நல்ல மேய்ப்பனாக, இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பனாக இருக்கிறத நமக்கு எடுத்து காட்டுகிறது. பட் இந்த ஸ்டார்டிங் போர்ஷனில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அவர் நல்ல மேய்ப்பன் என்று அவரை பற்றி சொல்லுகிறார், ஆனால் அவர் கூலி ஆளை பற்றி சொல்லுகிறார்.
பாருங்க, அந்த காலகட்டங்களில் இப்படி தான் அந்த ஷெப்பர்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க நிறைய ஆடுகள் இருக்கும் இந்த மேய்ப்பனுக்கு. அந்த மேய்ப்பன் என்ன பண்ணுவோம், சில வேலை ஆட்களை வேலைக்கு நியமிப்பாங்க. தண்ணி இது பண்ணுறதுக்கோ, அந்த இடத்த கூட்டி பெருக்கிறதுக்கோ, whatever வேலை ஆட்களை வைப்பாங்க. சில ஹெல்ப் பண்ணுறதுக்கு, சில சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் இங்கே அவர் சொல்கிற அந்த காரியத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்படியாக வைக்கப்பட்டிருக்கிற இந்த வேலை ஆட்கள், அந்தந்த சமயங்களில் இப்படிப்பட்ட சில வேலை ஆட்கள் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஓகேயா? கரெக்டா இல்லையா? கூலி ஆள்கள் வைக்கப்பட்டிருக்கிறாங்க, ஹையர்ட் சர்வன்ட்ஸ் இருக்கிறாங்க. டெக்னாலஜியாக இருக்கலாம், பீப்புளாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். இவைகள் நமக்கு சில பணிவிடைகள் செய்வதற்கு, உதவி செய்கிறதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் these cannot become the good shepherd. ஒரு பிரச்சனை வரும் பொழுது, ஒரு உல்ஃப் வரும் பொழுது இவைகள் தலை தெறிக்க ஓடிடும். உல்ஃபு வர்றது நம்மை சிதற அடிக்கிறதுக்கு. அந்த மாதிரி சமயங்களில் இப்படிப்பட்ட வேலையாட்கள் தலை தெறிக்க ஓடும். ஆனால் நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த உல்ஃபு இந்த வேலை ஆட்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பயம்படுத்தி வச்சிருக்கிறோம், கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். அதான் ஓடிடுவாங்க. உல்ஃபை பார்த்தா பயந்து ஓடிடுவாங்க. ஆனால் தான் நமக்கு நிறைவு இருக்க மாட்டேங்குது. மனிதர்களை சார்ந்து இருக்கிற இவங்க மூலமாக எல்லாம் நடக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் சில சமயங்களில் அவங்க ஓடிடுறாங்க. we are so disappointed. ஒரு வெற்றிடம் உருவாகிறது. டெக்னாலஜியை நம்புகிறோம், இதெல்லாம் பதில் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். பல நேரங்கள் அது பதில் கொடுக்க மாட்டேங்குது. நம்மக்கிட்ட வெற்றிடம் உண்டாகிறது. The things and people that we started worshipping suddenly let us down. அது நம்மளை இன்னும் பாவத்தில் போய் மாட்டிக்கொள்ள வைக்கிறது. பிசாசு அதை தான் எதிர்பார்க்கிறான். பட் இட் இஸ் டைம் ஃபார் us to understand, அது இல்லை, இவர் தான் என்று சொல்லி, நம் தேவன் இவர் தான் என்று சொல்லி, நம் குட் ஷெப்பர்ட் இவர் மட்டும்தான் என்று சொல்லி உணர செய்கிற நாட்கள் இது. இதை உணர்ந்துட்டோன்னா, இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டோன்னா நமக்கு நிறைவு உண்டாகும். வில் பி கண்டென்ட், வில் பி கம்ப்ளீட்லி கண்டென்ட். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு விஷயம் நம்ம கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி. ஜீசஸ் ஆண்டவரே, இந்த காலை வேலையில் நான் உணர்கிறேன் ராஜா, இங்கே எங்கள் பல பேருக்கு ஆண்டவரே இப்படியாக ஒரு வெற்றிடம் இருக்கிறது, ஒரு வேக்யூம் இருக்கிறது. இன்னும் ஒரு ஏக்கம் தேடல் இருந்துகிட்டே இருக்கு. சிலருக்கு அது டிப்ரெஷனாக கூட மாறி இருக்கு, மாறுகிற சூழ்நிலையில் இருக்கிறாங்க. பட் லார்ட், தேங்க்யூ ஃபார் ரிவீலிங் திஸ் ட்ரூத் டு அஸ். இந்த சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறேன். வெளிப்படுத்தின தேவன் இன்றைக்கு அதுக்கான பதிலும் முழுவதுமாக கொடுக்க போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஐ ஃபீல் த ஸ்பிரிட் ஆஃப் காட் இன் திஸ் பிளேஸ். பரிசுத்த ஆவியான ஒரு பிரச்சனத்தை இந்த இடத்துல உணர்கிறேன் ராஜா. நீங்கள் பதில்களை கொடுக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. எத்தனையோ வாலிப பிள்ளைகள் திருமணமான எல்லாம் சரியான நினச்சி திருமணம் பண்ண பிள்ளைகளை தெரியும் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே, திருமணத்திற்கு அப்புறமும் வெற்றிடம் இருக்கிறவர்களை பார்க்கிறோம். இதோ இந்த சகோதரி ஒருவர் தற்கொலை செய்தது கொண்டதை கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே. அந்த குடும்பத்தினரும் அந்த பிள்ளைக்கு திருமணம் செய்து வைத்தால் எல்லாம் முடிஞ்சிடும்னு நினச்சாங்க. ஆனால் திருமணம் அவளுக்கு ஒரு நிறைவை கொடுக்கலையாப்பா. இப்படி இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்களே ஆண்டவரே, வேதனையில், சோர்வில், வெற்றிடத்தில் ஆண்டவரே, வாலிப பிள்ளைங்க, சின்ன பசங்க ஆண்டவரே டிப்ரெஷனில். Lord, today I pray that the mighty move the Holy Spirit will happen in this place, Lord. நிறைவை உணரட்டும், எங்கள் சபை மக்கள் உணரட்டும், எங்கள் குடும்பத்தினர் உணரட்டும் ஆண்டவரே, இந்த தேசம் உணரட்டும், தேசங்கள் உணரட்டும் ஆண்டவரே. அப்படியே கர்த்தர் செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமென். குட் ஷெப்பர்ட், குட் ஷெப்பர்ட் தான் ஆராதிக்க எல்லா அதிகாரம் அவருக்கு மட்டும்தான் இருக்கிறது. ஒன்லி ஈ கேன் பி வர்ஷிப்ட், ஈ கேன் பி வர்ஷிப்ட், ஈ அலோன் கேன் பி வர்ஷிப்ட். அவர் ஆராதிக்கும் பொழுது நம்ம மனசுல நிறைவு வருகிறது. அவரை எல்லாவற்றிலும் பார்க்கும்போது எல்லாமே, என்னை சார்ந்த காரியங்கள் எல்லாமே அவர் மூலமாக மட்டும்தான் நடக்கிறது என்பதை நாம் உணரும் பொழுது நமக்கு நிறைவு வருகிறது. we are content, we can be content in everything. ஆனா உலகம் இது இப்படிப்பட்ட காரியங்கள், இந்த வேலையாட்கள் தான் எனக்கு எல்லாமே அவங்க மூலமா தான் வருகிறது, அது மூலமா தான் வருகிறது
வருகிறது என்று நினைக்கும் பொழுது நம்மளுக்கு அந்த வெற்றிடம் அதிகமாய் கொண்டே போகிறது. And I believe today that God is going to make us feel content. Amen. Amen. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி இதை எப்படி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும் என்று சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுறேன். ஓகேயா இல்லையா? பாருங்க, அந்த பெண்கள்லாம் கல்யாணம் ஆகி ஒரு வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போனவொடனே நிறைய பெண்களுக்கு அவங்க அம்மா வீட்டில் இருக்கும்போது சமைக்க பெருசாக தெரியாது பாருங்க. ஆனால் கல்யாணம் போன உடனே சமைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துடும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுப்பாங்க. யூடியூப் பார்த்து கற்றுப்பாங்க, இல்லாட்டி வேற எப்படியா கற்றுப்பாங்க, யார்கிட்ட கேட்டு கற்றுப்பாங்க, அவங்க வீட்டில் ஃபோன் பண்ணி கேட்டு கூட கற்றுப்பாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுப்பாங்க. கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நல்லா சமைப்பாங்க. காலிலேருந்து நைட்டு வரைக்கும் சமைச்சிட்டே இருப்பாங்க. பிள்ளைகளுக்காக, கணவருக்காக, அவங்க இன்லாஸ்க்காக, வீட்டில் வர கெஸ்ட்டுக்காக சமைச்சிட்டே இருப்பாங்க. சூப்பராக சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இதே பெண்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க வச்சுக்கோங்க, இல்லாட்டி ஒரு வேளை அவங்க அம்மா வீட்டுக்கு ஏதாவது ஒரு வெக்கேஷனுக்கு வராங்க, கொஞ்ச நாளைக்கு வராங்க வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா? என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் கூட அசைய மாட்டாங்க. தண்ணி கூட கட்டிலில் அவங்க அம்மா எடுத்து வந்து கொடுக்கணும். முக்கியமாக அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க, கவனிச்சிருக்கீங்களா? அம்மா, ஒரு நாள் தான் இருக்க போகிறேன், நீங்கள் நல்லா சமைப்பீங்களே, அந்த மீன் குழம்பு ஃபஸ்ட்டு அந்த லிஸ்ட் தான் கொடுப்பாங்க. வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி நிறைய பெண்கள் கொடுத்துருவாங்க. ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவாங்க, நாளைக்கு நான் வீட்டுக்கு வரேன், வரும்போதே அந்த ஐர மீனை வாங்கி நல்லா குழம்பு வச்சிடணும், நீ எப்போதும் நல்லா சமைக்கிற மாதிரி அப்படி சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? நான் இது ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன், அப்படி என்னையா ஸ்பெஷலு, இவங்களே நல்லா சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஒரு விஷயம் எனக்கு புரிய வந்துச்சு. அஃப்கோர்ஸ் நானும் வெளியூருக்குலாம் போனால், நான் வரத்துக்கு முன்னாடி அந்த ஏர்போர்ட் இறங்கினோடனே கீதாக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன், தோசை சுட்டுரு, இது பண்ணு அப்படிலாம் சொல்லுவேன். ஏன்னா வெளியூரில் போய் அந்த சாப்பாட்டை பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஓகே, அதே மாதிரி சாட்டர்டே ஆனால் எங்கள் அம்மா வீட்டுக்கு போய்டும். ஸோ அதெல்லாம் நம்ம செய்கிறது. ஆனால் ஒரு விஷயம் இதை குறித்து யோசிக்கும் போது எனக்கு புரிஞ்ச காரியம் சொல்கிறேன். நம்ம சபையில் சில எல்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அடிக்கடி அவங்க சமைச்சு நான் சாப்பிட்ருக்கிறேன். கொஞ்சம் அவங்கள ஹானரும் பண்ண ஆசைப்பட்றேன். நிறைய பேர் இருக்கிறீங்க, நிறைய பேர் வீட்டுக்கு நான் சாப்பிட்ருக்கிறேன். ஓகே, ஆனால் எல்டர்ஸாக தொடர்ந்து பயணிக்கிறாங்க. அவங்க வீட்டில் அதிகமாக சாப்பிட்ருக்கேன், நிறைய முறை சாப்பிட்ருக்கிறேன். அதனால சொல்கிறேன், வனஜா ஆண்டி வீட்டில் ஃபிஷ் ஃப்ரை அண்ட் கிராப், எனக்கு கொஞ்சம் ஞாபகம் மருதி ஜாஸ்தி. ஓகேயா? ஓகே, பிரச்சனை ஆகிடக்கூடாதுல்ல. வனஜா ஆண்டி வீட்டில் ஃபிஷ் ஃப்ரை அண்ட் கிராப் நிறையா விரும்பி சாப்பிட்ருக்கேன். சிசிலி ஆண்டி வீட்டில் ப்ரான் பிரியாணி நல்லா சாப்பிட்ருக்கேன், சந்தோஷமாக சாப்பிட்ருக்கேன். ஷெல்லாண்டி வீட்டில் சிக்கன் பிரியாணி ரொம்ப சூப்பராக சாப்பிட்ருக்கிறேன். ராணி ஆண்டி ஃபிஷ் கறி அவங்க எடுத்துகிட்டு வரும்போதெல்லாம் சந்தோஷமாக சாப்பிட்ருக்கேன், வீட்லேயும் சாப்பிட்ருக்கேன். ரோசி ஆண்டியில் வீட்டில் பீஃபு, பார்த்தீங்களா வார்த்தை எங்கேருந்து வருது, ஐடா ஆண்டி பீஃப் கட்லெட்டு, குவென் ஆண்டி இங்கே இல்லை அவங்க, ஆனால் அவங்களுடைய டியூனா சாண்ட்விட்சு, அண்ட் யாரை விட்டனா ஜோதி ஆண்டியோட பொங்கல். நான் இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் டயட்டில் இருக்கிறேன், நிறைய பேருக்கு தெரியும். அப்பப்போ நான் மோஸ்ட்லி இப்போ இந்த ப்ரோட்டீன் தான் சாப்பிடுவேன். அதனால் கொஞ்சம் ஒயிட்டு ரைஸ்லாம் அவ்வளோவா சாப்பிட மாட்டேன், அவாய்ட் பண்ணிவிடுவேன். எப்பாச்சும் ஒரு அடி சாப்பிடணும்னு தோணும். அதில் மோஸ்ட்லி இந்த சாட்டர்டே சண்டேலாம் கொஞ்சம் அடித்து பூந்து விளாட்றது. 5 நாள் கீப்பப் பண்ணி தான் அந்த 2 நாள் காலி பண்ணுவோம். ஸோ அந்த ரொம்ப ஒயிட் ரைஸ் சாப்பிட்றதுனால சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும் பொழுது எனக்கு ஃபஸ்ட்டு சாப்பிட நினைக்கிறது பொங்கல். ரொம்ப ஆசையாயிடும் பொங்கல் சாப்பிட்றதுக்கு. ஜோதி ஆண்டி சூப்பராக பொங்கல் செய்வாங்க, எல்லாம் கவனிச்சுக்கோங்க. ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்ககிட்ட கேட்டேன், ஆண்டி பொங்கல் செஞ்சுத்தாங்க ஆண்டி. சண்டே காலைல அவங்க செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க. சண்டே காலைல நான் சர்மன் கொடுக்குறது முன்னாடி எதுவும் சாப்பிட மாட்டேன், வந்துடுவேன். நான் திரும்பி போகிறதுக்குள்ள அந்த பொங்கலில் காலியாகிடும். ஸோ போன வாரம் சண்டை போட்டேன் அவங்ககிட்ட, என்ன ஆண்டி பொங்கல் கண்ணில் மட்டும்தான் பார்க்குற, சாப்பிடவே முடியல அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவங்க என்ன பண்ணாங்க, போன வாரத்தில் ஒரு நாள் நிறைய பொங்கல் செஞ்சு அமிச்சாங்க ஆஃபீஸ்க்கு. சரி பொங்கல் நான் கொஞ்சம் சாப்பிட்டேன், ஆனால் அதுக்குள்ளே அதை கேள்விப்பட்ட எல்லாருமே அதை சாப்பிட்டு காலி பண்ணிட்டாங்க. இன்னும் வேற நிறைய பேர் சண்டைலாம் போட்டாங்க அவங்ககிட்ட, எனக்கு எங்கே பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு அவங்க பொங்கல் ரொம்ப ஃபேமஸ், பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி நான் என்ன நினச்சேன்னா, பொங்கல் வேணும்னா நீங்கள் ஸ்விக்கிலேயோ இன்டர்நெட்லேயோ போய் பெஸ்ட்டு பொங்கல் இன் சென்னைன்னு போட்டிங்கன்னா ஏராளமாக வரும். ஏன் இந்த பொங்கல் பெஸ்ட்டுன்றதுக்கான காரணங்களும் பல வரும். எங்கே வேணால் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம், பார்த்துக்கோங்க. நானும் சாப்பிட்ருக்கிறேன், ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி அம்மாக்கள் செய்கிற பொங்கலுக்கும் நம் வீட்டு மனைவி செய்கிற பொங்கலுக்கும் நம்மளுடைய பிள்ளைகள் செய்கிற பொங்கலுக்கும் வித்தியாசம் உண்டு. இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இல்லையா? ஓகே. ஸோ இந்த பெண்கள்லாம் அவங்க வீட்டில் எவ்வளோ சமைச்சாலும்
வெளியே கணவர்கிட்ட என்ன ஹோட்டல் கூட்டு போங்கன்னு சொல்லி சண்டை போட்டு கூட்டு போனாலும் அவங்க அம்மா வீட்டுக்கு வரும்போது அம்மா செஞ்ச அந்த ஸ்பெஷல் சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, அது ஏன், அது என்ன? ஏன்னா ஹோட்டல்காரன் செய்யும் பொழுது, அந்த கூலியால் செய்யும் பொழுது அவன் வருமானத்திற்காக செய்வான், வியாபாரத்துக்காக செய்வான். சில சமயம் சில நண்பர்கள் செய்யும் பொழுது அவங்க அப்ரிசியேஷனுக்காக செய்வாங்க. ஆனால் அம்மாக்கள் மட்டும்தான் அன்போடு செய்வாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் என் பிள்ளைக்கு என்ன பிடிக்கும், எவ்வளவு பிடிக்கும், எது எந்த பதத்தில் இருந்தால் அவங்க ரசித்து சாப்பிடுவாங்க, முழுசாக சாப்பிடுவாங்க, எது அவங்களுக்கு ஹெல்த்து என்று அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் அவங்களால மட்டும்தான் அதை செய்ய முடியும். உலகத்தின் அம்மாக்களுக்கு இவ்வளோ கவனமும் கனிவும் இருந்தால் என் தேவாதி தேவனுக்கு எவ்வளோ இருக்கும்? அவரால் மட்டும்தான் நிறைவை கொடுக்க முடியும். ஸோ அதனால இன்னைக்கு எல்லா அம்மாங்களுக்கும் ரெப்ரசன்டேட்டிவாக ஜோதி அம்மாவை மேலே கூப்பிடுறோம். வாங்க, சீக்கிரம் வாங்க, வேகமா தட்டலாம், கை தட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தட்டுறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு பொங்கல், கை தட்டுறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு பொங்கல். இன்னைக்கு ஒரு சின்ன பாட்காஸ்ட் கம் குக்கரி ஷோ. ஜோதி ஆண்டி கூப்பிடணும் பொழுது எனக்கு நிறைய வார்னிங் வந்துச்சு, எனக்கே அந்த பயம் இருந்துச்சு. பொங்கல் செய்கிறத விட உங்களையும் பொங்கல் செஞ்சுருவாங்க, பார்த்துக்கோங்க. அதனால் கேள்வி கேட்காம அவங்கள வெறும் பொங்கல் மட்டும் செய்ய வைங்கன்னாங்க. ஆனால் நான் ரிஸ்க் எடுக்க போகிறேன், அப்பப்போ கேள்வியும் கேட்க போகிறேன். ஒரு மைக்கு வச்சுக்கோங்க. சரி ஆண்டி, ஃபஸ்ட்டு பொங்கல் செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை, என்ன செய்ய போகிறீங்க? ஃபஸ்ட்டு ரைஸ் வேணும், சரி. அப்புறம் சிறுபருப்பு வேணும். ஓகே. அது போட்டு வாஷ் பண்ண பிறகு பெருங்காயமும் சால்ட் போடணும். போட்டுட்டு 2 விசிலில் வேக வச்சு இறக்கி பண்ணுங்க. ஆரம்பிங்க, எல்லாரும் கை தட்டலாமா? எல்லாம் ரெடியா? ரைஸ் போடுறேன், 1/2 கப் ரைஸ் போடுறேன். ஓகே. அப்புறம் அதுக்கப்புறமா 1/2 கப்பு கொஞ்சம் சிறுபருப்பு, 1/2 கப்புன்றதுனால 1/4 கப் சிறுபருப்பு. அது என்ன ஆண்டி ஊற்றுறீங்க? வாஷ் பண்ணல, க்ளீன். ஓகே. ஓ சரி 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 சரி. சரி. பெருங்காயம் போடுறாங்க, சால்ட்டு போடுறாங்க, மூடி போடணுமா? சரி, மூடி போடுறாங்க. கரண்டி அது யூஸ் பண்ணுங்க. ஒரு விசில் வந்தால் போதுமா? ஒரு விசில் வந்தால் டேஸ்ட்டாக இருக்குமா? பச்சரிசியில் சீக்கிரம் வெந்துடும். சரி, நீங்கள் சொன்னால் சரி. ஓகே. நிறைவு வர்றதுக்கு முக்கியமான ஸ்டெப்பு அது எது? வேக வைக்கிறதா, வாஷ் பண்ணுறதா? சொல்லுங்க, சத்தமாக பேசுங்க. என்னது ஃபஸ்ட் ஸ்டெப்பு? 2 இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இந்த பொங்கலோட. 2 இம்பார்ட்டன்ட் விஷயம். என்ன 2 இம்பார்ட்டன்ட் விஷயம்? அரிசி, பருப்பு. இது 2த்தையும் ஒன்றா கொண்டு வரணும். அரிசி அண்ட் பருப்பு should know each other very well. அவைகள் ஒன்றாக வந்து when it becomes one, அதுதான் பொங்கலோட ஆரம்பம். நமக்கு நிறைவு வரணும்னா, நிறைவு இல்லாதவங்களுக்கு சொல்கிறேன், you should know the person of Jesus more and more. அந்த நல்ல மேய்ப்பன் சொல்கிறாரு 10:14, இங்கிலீஷில் 10:14, தமிழில் 10:14. ஓகே. நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். That's called as collaboration. ஆண்டவரை நன்றாக அறிந்து கொள்வது, தேவனை நன்றாக உணர்வது, இந்த ஜீசஸ் யார் என்பதை தெரிந்து கொள்கிறது. பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்துவர்களாக பேருக்கு மட்டும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம கிறிஸ்துவ அடையாளங்களை மட்டும் வச்சுக்கிறோம், பேர்களிலும் ட்ரெஸ்லையும் நம்மளுடைய சர்டிஃபிகேட்ஸ்லையும் மட்டும் வச்சுக்கிறோம். ஆனால் அந்த ஜீசஸ் யார்? விசில் அடிச்சிருச்சா? வாவ். இந்த ஜீசஸ் யார் என்று சொல்லி நம்ம முழுசா தெரிந்து கொள்வது கிடையாது. ஜீசஸ் யார் என்று சொல்லி நம்ம எப்படி தெரிந்து கொள்ள முடியும்னா, வசனங்களை வாசிக்கிறது. வசனங்களை சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக வாசிக்கிறதுனால ஒவ்வொரு முறையும் வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த ஜீசஸ் யார் என்று தேடி தேடி வாசிக்கணும். நான் திரும்ப சொல்றேன், கேட்குறீங்களா? இந்த ஜீசஸ் யார் என்று சொல்லி தேடி தேடி வாசிக்கணும். We have to be curious to know who this Jesus is. திரும்ப சொல்றேன்,
நம்ம கியூரியஸாக இருக்கணும் இந்த ஜீசஸ் யார் என்று தெரிந்து கொள்வதற்கு. அதனால வசனங்களை வாசிக்கும் பொழுது இந்த ஜீசஸ் யார் என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் வசனம் வாசிக்கும் போது வாசிக்கணும். புரியுதா புரியலையா? பைபிளை சும்மா வாசிக்காதீங்க. இன்னைக்கு 5 வசனம் வாசித்து 5 அதிகாரம் வாசிக்காதீங்க. ஒவ்வொரு முறையும் திங்க் who this Jesus is. ஜெபிக்கும் பொழுது ஜீசஸ் யார் என்று சொல்லி தெரிந்து ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி அபிஷேகம் வர்ஷிப் பண்ணும்போது ஜீசஸ் your presence, Lord your presence எனக்கு தேவை என்று சொல்லி I want to know more about you, I want to know more about you என்று சொல்லி ஜெபிக்கணும், வர்ஷிப் பண்ணணும். அப்போ என்ன நடக்கும்? we know each other very well. அவருக்கு நம்மள நல்லா தெரியும், நம்ம அவரை நல்லா அப்பதான் தெரிஞ்சுக்க முடியும். அவர் யார் என்பது புரிய அவர் நம்மை அவருடைய பரிசுத்த ரத்தத்தால கழுவ அவர் அபிஷேகத்தினால வேக வைக்க we understand through his word who Jesus is. Hallelujah, hallelujah. இதுதான் முதல் ஸ்டெப். இன்னைக்கு நிறைய பேர் இந்த தேடல் இல்லாம இருக்கிறாங்க, அதுதான் பிரச்சனை. ரெண்டாவதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவீங்க? பொங்கல் வெந்துருச்சுங்களா? பொங்கல் நல்லா வந்துருச்சு, சீக்கிரமா முடியணும்னு எனக்கே தோணுது அதை பார்க்கும்போது. ஓகே, அடுத்தது என்ன பண்ணணும்? இப்போ தாளிக்கணும். அது என்ன பண்ணுவீங்க? பண்ணுங்க, அடுத்த ஸ்டெப் பண்ணுங்க. வேற ஒரு பேன் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ என்ன பண்ண போறீங்க? ஆயில் ஊத்துறாங்க. ஓகே, எண்ணெய் ஊத்திட்டாங்க. அப்புறம் எண்ணெயில் நெய் போடுறீங்களா? சூப்பர். இவ்வளோ நெய் போடலாமா? ஓகே, அப்போதான் டேஸ்ட் இருக்கும், உடம்புக்கு நல்லது. அப்புறம் இஞ்சி போடுறீங்க. அப்புறம் மிளகு. ஓகே, சீரகம் போடுறீங்க, கருவேப்பிலை. அது முந்திரி லாஸ்ட்ல போட்டேன். முந்திரி எப்போதும் ஃபர்ஸ்ட் தானே இருக்கும், இது சாப்பாடு ஃபர்ஸ்ட் போடக்கூடாது, லாஸ்ட்ல தான். சரி, ரைட்டு. லைட்டா ப்ரௌன் ஆகும். இந்த ப்ராசஸை பார்க்கும் பொழுது ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு தோணுது. என்னன்னா ப்ராக்டிஸ் அப்படின்னா பயிற்சி. நிறைவாக இருக்கிறதுக்கு இது அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம். முதல்ல அந்த ஜீசஸ் யார் நம்ம எல்லாத்துலையும் தேடணும், அவரை இன்னும் நல்லா அறிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும், கற்றுக்கொள்ளணும். அடுத்தது அவரை பற்றி நமக்கு தெரிந்ததை கற்றுக்கொள்கிறத ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தாதான் என்னாகும்? ஃப்ளேவர் வரும். அந்த நம்ம வாழ்க்கை ஆண்டோட பிரசனத்தில் இருக்கும் பொழுது தனிமையில் நம்ம படிக்கிறோம், வேத வசனங்களை வாசிக்கிறோம், தனிமையில் நம்ம ஜெபம் பண்ணுறோம், கரெக்டா? தனிமையில் நம்ம அபிஷேகம் ஆராதனையில் இருக்கிறோம். ஆனால் அதெல்லாம் எப்போ வெளிப்பட ஆரம்பிக்கும்னா நம்ம கற்றுக்கொள்கிறத, இயேசு யார் என்பதை கற்றுக்கொள்கிறத ப்ராக்டிஸ் பண்ண முடியுது. ஜீசஸ் பாருங்க இங்கே சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். ஜீசஸ் என் ஆடுகளுக்காக என் ஜீவனை எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லலை. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி எடுத்துக்கொள்கிற மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதான் நடக்கும், அதான் போவோம், அதான் பார்த்துப்பாங்க. இல்லை, நம்ம தான் செய்யணும். ஜீசஸ் தான் கொடுத்தார். அவர் எதற்காக வந்தாரோ அதை கொடுத்தார். we have to practice. இன்னைக்கு கிறிஸ்துவர்களுக்கு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ப்ராக்டிஸ் கிடையாது, பயிற்சி கிடையாது. அந்த பயிற்சி ரொம்ப முக்கியம். இயேசு யார் நம்ம கற்றுக்கணும் தெரியுமா? தனி அறையில் கற்றுக்கணும் தெரியுமா? அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பயிற்சி செய்ய ஆரம்பிக்கணும், வாழ ஆரம்பிக்கணும். அது நிறைவன் அடுத்த பகுதி. முடிஞ்சிச்சா? பித்தாச்ச போயிட்டீங்களா? போட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க, செம்ம. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் தாளிச்ச அந்த ஐட்டம்ஸையும் ஏற்கனவே வேக வச்ச ஐட்டமையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணுறீங்க, கரெக்டா? ஆமாம் பாஸ்டர். அரே வா, அவ்வளோதான? பொங்கல் ரெடியா? அதோட ரெடியா? இப்போ சாப்பிடலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? பர்சன் பார்த்தோம், அப்புறம் ப்ராக்டிஸ் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? பீப்புள். பியூட்டிஃபுல்லான வசனம் 10:16 ஜான் 10:16. இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனுமாகும். ஹல்லேலூயா. நிறைவு எப்போ தெரியுமா நமக்கு வரணும்? பர்சனை நல்லா தெரிஞ்சுக்க முயற்சி செய்யணும், ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டதை, கற்றுக்கொண்டதை அங்கோட நிற்காம, இது செல்ஃபிஷாக இல்லாமல் எத்தனையோ பேர் இன்னும் இந்த நல்ல மெய்ப்பனை தெரியாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் தெரிய வைக்க முயற்சி செய்யணும். கர்த்தர் சொல்லிக்கிற, ஜீசஸ் சொல்லிக்கிற முக்கியமான விஷயம், கோ, போ, எல்லாரையும் சீஷராக்கு,
அதை நம்ம செய்து பலரும் இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இவரே நல்ல மேய்ப்பன் என்பது புரியும் பொழுதுதான் நமக்கு நிறைவு வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.